அதிகாரம் 9. விருந்து ஓம்பல். ஓம்பல் என்ற சொல்லுக்கு பாதுகாத்தல் என்று பொருள். விருந்து என்றால் இன்றைக்கு நம்முடைய உறவினர்கள் வீட்டுக்கு வருகிறார்களே, அதை நாம் விருந்து என்று சொல்வதற்கு இல்லை. அதை சுற்றந்தழால் என்று ஒரு அதிகாரத்தில் தனியாக சொல்லுவார். ஆனால் இங்கே விருந்து என்பது பழங்காலத்திலெல்லாம் ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போக வேண்டும் என்று சொன்னால் எந்த விதமான வசதியும் கிடையாது. ஆக நடந்தே தான் செல்ல வேண்டியிருக்கிறது. அப்படி செல்லும் பொழுது ஒரு 10 நாட்களுக்கு உரியவனையோ 20 நாட்களுக்கு உரிய உணவையோ எடுத்து செல்ல முடியாதல்லவா? ஆகையினால பழந்தமிழருடைய வாழ்க்கையில் விருந்து என்பது ஒரு இல்லற கடமையாகவே இருந்திருக்கிறது. ஆக யாரேனும் பசித்து வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னாலே அவர்களுக்கு உணவு இடுவது என்பது ஒரு இல்லற கடமை. ஆக விருந்து என்றால் புதுமை என்று பொருள், புதியது என்று பொருள். தொல்காப்பியத்தில் சொல்லுவார், விருந்தேதானும் புதுவது என்று சொல்லுவார். ஆக வீட்டுக்கு வரக்கூடிய புதியவர்கள், பசித்து வந்தவர்கள், அப்படி பசித்து வந்து நிற்கிறார்கள் என்றால் அவர்கள் முகமறிந்து அவர்களை மலர்ந்து வரவேற்று அவர்களை பாதுகாப்பது தான் விருந்து ஓம்பல் என்று சொல்லுகிறார். இதில் வரக்கூடிய குறட்பா ஒவ்வொன்றையும் கண்டு அதனுடைய உரையையும் நாம் காணலாம். முதல் குறட்பா, இருந்து ஓம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம், அதாவது இல்லில் இருந்து ஓம்பி வாழ்வதெல்லாம்னு அப்படி பிரிக்கணும். வீட்டிலே இருந்து நம்முடைய குழந்தைகள், நம்முடைய செல்வம், மனைவி எல்லாவற்றையும் நாம் பாதுகாத்து வாழ்கிறோம் என்று சொன்னால் அந்த பாதுகாத்து வாழ்கின்ற இல்லற வாழ்க்கை எதற்காக என்று நினைக்கிறீர்கள் என்றால், விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தல் பொருட்டு. வரும் விருந்தினர்களை பாதுகாத்து, வேளாண்மைனா உதவி என்று பொருள், வேளாண்மை செய்தல் பொருட்டு உதவி செய்வதற்காகத்தான் நாம் இல்வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆக இல்வாழ்க்கை கடமைகளிலே மிக முக்கியமான ஒன்று இந்த விருந்தை பாதுகாத்தல். ஆக இருந்து ஓம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. வீட்டில் இருந்து கொண்டு நாம் இல்வாழ்க்கை வாழ்வதனுடைய பொருள் எதற்காக என்றால், வருகின்ற விருந்தினரை பாதுகாத்து அவர்களுக்கு உதவி செய்வதற்கே ஆகும் என்று சொல்லுகிறார். அடுத்த குறட்பா, விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்று அன்று. அப்படின்னா என்ன பொருள்? சாவா மருந்து என்று சொன்னால் இந்த இடத்துல ஔவையாரை தான் நினைக்க பார்க்கணும். அதியமான் என்று சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னன், அவன் வேட்டையாடச் செல்லுகிறான். அப்படி வேட்டையாடச் செல்லும் பொழுது ஒரு பெரிய மலை உச்சி, கீழே ஒரு 3000 அடி பள்ளம். அந்த மலை உச்சியிலே ஒரு நெல்லிக்கனியை பார்க்கிறான். அது சாதாரண நெல்லிக்கனி அல்ல, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அங்கே காய்க்கக்கூடியது. அது ஒரே ஒரு பழம்தான் பழுக்கும். அந்த பழத்தை சாப்பிட்டால் நீண்ட காலம் வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை. அதை பார்த்தும் விட்டான். உடனே மரத்தில் ஏறியும் விட்டான், பழத்தை பறித்தும் விட்டான். உடனே அவனுக்கு என்ன நினைவு வந்துகிறது? நாம் இதை உண்டால் நீண்ட காலம் வாழலாம், அதனால் என்ன பயன்? இதை ஔவை அவர்களுக்கு கொடுத்தால், அவர்கள் தமிழ் புலவர், அவர்கள் வாழ்ந்தால் தமிழ் நீண்ட காலமாக வாழுமே என்று சொல்லி தமிழ் வாழ்வதற்காக அந்த நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தவன் அதியமான். அப்படிப்பட்டவர்களெல்லாம் வாழ்ந்த நாடு இந்த நாடு. ஆக அப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்த நாட்டிலே விருந்தினரை வெளியே வைத்துவிட்டு அந்த சாவா மருந்து என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பொருளை அவன் சாப்பிடலாமா? அப்படி சாப்பிட்டால் அது எந்த வகையிலும் விரும்பத்தக்கது அல்ல அப்படின்றார். வேண்டற்பாற்று அன்று, விரும்பத்தகுந்தது அன்று. அன்றுனா இல்லைன்னு அர்த்தம். ஆக விருந்து புறத்ததா தான் உண்டல் சாவா மருந்து எனினும் வேண்டற்பாற்றன்று. விருந்தினர்கள் வீட்டிற்கு வெளியே இருக்க
உள்ளே இருந்து கொண்டு சாவா மருந்து என்று சொல்லக்கூடிய அமிழ்தமே கிடைத்தாலும் அதை விருந்தினருக்கு கொடுக்காமல் தனியாக உண்டால் அது விரும்பத்தகுந்த ஒரு பண்பு இல்லை என்று சொல்லி முடிக்கிறார். அடுத்து 3வது குறட்பா, வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் என்று. என்ன அழகு பாருங்க. அதாவது வருவிருந்து என்று சொன்னால் தொடர்ந்து விருந்தினர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதனால தான் வேளாளர் என்று சொன்னால் விருந்திருக்க உண்ணாதான் என்று சொல்லுவான். வேளாளர் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் என்று சொல்லி ஒரு 14 கீழ்கணக்கு வரி வரும். ஆகையினால வருவிருந்து வைகலும் ஓம்புவான் வாழ்க்கை. தன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினரை வைகலும்னா நாள்தோறும் என்று பொருள். நாள்தோறும் அவர்களை பாதுகாத்து இல்லற வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொன்னால் பருவந்துனா வறுமை வந்து என்று பொருள். பாழ்படுதல் என்று அவனுடைய குடும்பம் ஒரு காலம் பாழ்படுவது இல்லை. ஆக நாள்தோறும் விருந்தினரை பாதுகாத்து வந்தால் அவனுக்கு வறுமையே ஏற்படாது. ஏனென்றால் ஒரு பக்கம் செலவு என்றால் ஒரு பக்கம் வரவு என்று நினைத்து கொண்டு அந்த விருந்தினரை பாதுகாத்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து 4வது குறட்பா, அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும். அமர்ந்துன்னா மலர்ச்சியாகன்னு அர்த்தம். அதாவது வருபவர்களை வரவேற்பதிலேயே அவர்கள் புரிந்து கொள்வார்கள், இவர்கள் நம் மீது அன்பாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களான்னு. ஆகையினால முகன் அமர்ந்து முக மலர்ச்சியாக அவர்களை வரவேற்று நல்விருந்து ஓம்புவான் இல். தனக்கு வீட்டுக்கு வரக்கூடிய நல்ல விருந்தினர்களை பாதுகாப்பவனுடைய வீட்டிலே அகன் அமர்ந்து செய்யாள் உரையும். வீட்டுக்குள்ளே செல்வ மகளாகிய திருமகள் இருப்பாள். அதாவது சில புராண கருத்துகளிலெல்லாம் வள்ளுவருக்கு உடன்பாடு உண்டு. ஆகையினால தான் செல்வத்துக்கு நாம் தெய்வமாக வைத்திருப்பவள் திருமகள். ஆக திருமகளே வந்து வீட்டிலே குடியிருப்பாள் என்றால் மேலும் மேலும் உனக்கு செல்வம் பெருகுமே தவிர நீ கொடுப்பதனால் உனக்கு குறையாது என்பதைத்தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். அடுத்து 5வது குறட்பா, வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். இதெல்லாம் ஒரு கற்பனையாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த விருந்து என்பதை எவ்வளவு சிறப்பாக சொல்லுகிறார் என்பதை தான் இங்கே பார்க்கணும். என்ன சொல்லுகிறார்? விருந்து ஓம்பி தன் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை பாதுகாத்து மிச்சில் எஞ்சி இருக்கின்ற உணவை மிசைவான் புலம் சாப்பிடுபவனுடைய நிலத்திலே, புலம்னா நிலம் அர்த்தம். ஆக தன் வீட்டுக்கு வருகின்ற விருந்தினர்களை உபசரித்து பின்பு உண்ணக்கூடிய ஒருவனுடைய நிலத்திலே வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ. இவன் போய் விதை விதைத்து வர வேண்டுமா என்றால் என்ன பொருள்? அவன் யாரையெல்லாம் பாதுகாத்தானோ அவர்களே அவனுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து முடிப்பார்கள். இவனே நேரில் சென்று ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக பலரும் இவனுக்கு நட்பாவார்கள், பலரும் இவனை நல்லவர் என்று போற்றுவார்கள். ஆக இவன் செல்லாவிட்டாலும் கூட இவனுடைய நிலம் அங்கே வளமாக விளையும் என்று சொன்னால் என்ன பொருள்? அந்த அளவுக்கு நீ செய்த உதவிக்கு பதில் உதவியாக பலரும் உனக்கு நிற்பார்கள் என்பதுதான் இதனுடைய போந்த பொருள். அடுத்த 6வது குறட்பா, செல் விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. இது கொஞ்சம் புராணீகமான செய்தி தான். இருந்தாலும் வள்ளுவர் நம்புகிறார்ல, பல பிறப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற நம்புகிறார்ல, அந்த அவையில் தான் சொல்கிறார். செல் விருந்து ஓம்பி, அதாவது தன் வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரித்து அனுப்பிவிட்டு வருவிருந்து ஓம்புவான். ஆக வருவிருந்து பார்த்திருப்பான். சரி, வந்த விருந்தினர்களை உபசரித்தாயிற்று, அவர்கள் போயிட்டாங்க. அடுத்து எதிர்நோக்கி இருக்கிறானா, யாராவது விருந்தினர்கள் வருவார்களா என்று எதிர்நோக்கி இருக்கிறானா. அப்படிப்பட்டவர்களுடைய அந்த ஆன்மாவை என்ன செய்வான் இறைவன்? தேவலோகத்திலே கொண்டு போய் சமர்ப்பித்து விடுவான். நிச்சயமாக அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். நல் விருந்து வானத்தவர்க்கு, தேவர்களுக்கு விருந்தினர்களாக போய்விடுவார்கள். அப்போ தேவர்களுக்கு விருந்தினர்களாக போய்விடுவார்கள் என்றால் அவன் தெய்வமாகவே மாறிவிடுவான். ஆக தன்னுடைய வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை உபசரித்துவிட்டு
புதிய விருந்தினர்களை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவன் வானத்திலே இருக்கக்கூடிய தெய்வத்திலே ஒருவனாக மாறிவிடுவான். அவர்களை அங்கே இருப்பவர்களெல்லாம் வரவேற்பார்கள் என்று கற்பனையாக சொன்னாலும் அந்த விருந்தினுடைய சிறப்பு இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து 7வது குறட்பா, இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன் என்று சொல்லுகிறார். அதாவது இந்த விருந்தினுடைய சிறப்பு இவ்வளவுதான் என்று அளவிட்டு சொல்ல முடியாது. இணை துணைத்து என்று இல்லை, இப்படிப்பட்ட அளவு உடையது என்று சொல்வதற்கு இல்லை. விருந்தின் துணை வேள்வி பயன், அதாவது வேள்வி செய்வதாலே என்ன பயன்களெல்லாம் கிடைக்கின்றனவோ அத்தனை பயன்களும் இந்த விருந்து செய்வதாலே கிடைக்கும். ஏன்னா வேள்வியை ஒரு வகையில் வெறுத்தவர் வள்ளுவர். ஏனென்றால் அது ஆரியர்களுடைய ஒரு வழக்கம். எப்படி என்றால் அவர்கள் வேதக்கடவுளாக இருக்கின்ற அவர்கள் பெரும்பாலும் இந்திரனையும் அக்னியையும் வழிபட்டவர்கள். அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நெருப்பு குண்டம் மூட்டி அதிலே ஆடு மாடுகளை பலியிட்டு அந்த பலியிட்ட உணவை அவர்கள் உண்பதோடு மட்டுமல்லாமல் சோமபானம் சுறாபானம் இவையெல்லாம் குடித்து வந்தார்கள். அது தமிழருடைய வாழ்க்கைக்கு முற்றிலும் மாறுபட்டது. ஆக அவர்கள் அப்படி செய்கின்ற வேள்வியினாலே என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் நீ விருந்தினர்கள் உபசரித்தாலே கிடைக்கும் ஐயா என்று எளிமையாக சொல்லுகிறார் வள்ளுவர். ஆகையினாலே இணை துணைத்து என்பதொன்று இல்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். வேள்வி செய்வதனால் அங்கே என்ன பயன் கிடைக்கிறதோ அந்த பயன் விருந்தினரை புறப்பவருக்கு கிடைக்கும், விருந்தினரை பாதுகாப்பவருக்கு கிடைக்கும் என்கிறார். 8வது குறட்பா, பரிந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். அதாவது சில பேர் என்ன பணம் 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 பணம்னு எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே சிந்திக்கிட்டே இருக்கான். சிந்தித்து அந்த பணம் நிலைக்க போகுதுங்களா? பெரிய கோடீஸ்வரனாக இருக்கவங்க கூட பிச்சைக்காரனாக மாறுறதெல்லாம் உண்டு. ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய இப்போ குஜராத்தில் ஒரு பூகம்பம் வருது ஒரு காலத்தில். அந்த பூகம்பத்தில் அவன் கோடிக்கணக்கில் செலவழித்து அந்த வீடு கட்டியிருக்கான். அது ஒரே தரைமட்டம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைகிறான். அதே மாதிரி இப்போ ரஷ்ய உக்ரைன் போரில் பாருங்கள், இந்த மாதிரி இடங்களில் அதே மாதிரி காசா இந்த என்ன இதில் பாலஸ்தீனம் இங்கெல்லாம் நடக்கிற இஸ்ரேல் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கொடுமையாக இருக்குது. அதனால் பணம் என்பது பெரிது இல்லைங்க, மனிதாபிமானம் மனித உணர்வு தாங்க பெரிது. ஆகையினாலே தான் பரிந்து ஓம்பி நிலையான பொருளை வருந்தி பாதுகாத்து பற்று அற்றேம் என்பர். அதாவது இப்பொழுது எல்லா பொருளையும் இழந்து நான் தவிக்கின்றேன் என்று சொல்வார்கள். அப்படி சொல்பவர்கள் யார்? விருந்து ஓம்பி வேள்வி தலைப்படாதார். விருந்தினர்களை பாதுகாத்து அந்த வேள்வியை செய்யாதவர்கள்தான் நிறைய செல்வத்தை சேமித்து வைத்து ஒன்றுமே இல்லையே என்று வருந்த வேண்டிய நிலைக்கு உள்ளாவார்கள். ஆக நீ ஊதியம் திரட்டுவதே பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள் என்பது இந்த பாடலுடைய மையக்கருத்து. அடுத்து 9வது குறட்பா, உடைமையுள் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு என்று சொல்லுகிறார். உடைமையில் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை, அதை அப்படி படிக்கிற மாற்றி. ஆக உடைமையுள் இன்மை விருந்து ஓம்பல் ஓம்பா மடமை. தன்னிடம் பொருள் இருக்கிற காலத்து ஒன்றுமே இல்லாதவனைப் போல, ஆக அவன்கிட்ட பொருள் இருக்குது இருந்தாலும் ஒன்றுமே இல்லாத வறுமையாளன் போல அவன் வாழ்கின்ற நிலை வரும். எப்போ? விருந்தோம்பலை இகழ்கின்ற ஒரு பேதமை உடையவனிடத்து இருக்கும். ஆக விருந்து ஓம்புகின்ற தன்மை இல்லாத ஒரு முட்டாள், ஒரு பேதை, அவனிடம் என்ன பொருள் இருந்தும் கூட அவன் வறுமையாளனாகவே காணப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்படி ஓம்பா மடமை மடவார்கள் உண்டு. அப்படி அறியாமை உடையவனிடத்து தான் அந்த பண்பு இருக்கும் என்று சொல்லி முடிக்கிறார். 10வது குறட்பா, மோப்ப குழையும் அனிச்சம் முகந்தெரிந்து நோக்க குழையும் விருந்து. இது எடுத்துக்காட்டுவோமே நீ. அதாவது அனிச்சப்பூ என்று ஒரு பூ இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஏன்னா எத்தனையோ பூக்களெல்லாம் நாம் இப்போ பார்க்க முடியல, எல்லாம் அழிஞ்சிருச்சு. குறிஞ்சிப்பாட்டில் 99 மலர்களை வரிசையாக கபிலர் சொல்லுவார். இன்றைக்கு பல பூக்களை எல்லாம் நம்ம கண்ணால் பார்க்க முடியல.
அதுபோல் இந்த அனிச்சம் என்பது ஒரு வகையான பூ. அது எடுத்து அந்த செடியிலிருந்து எடுத்து மூக்குக்கிட்ட கொண்டு போனாலே வாடி போயிருமா. அவ்வளவு ஒரு நுட்பமான தன்மை உடையது அந்த பூ. இந்த சொட்டார் சுருங்கின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கையை கொண்டு போனீங்கன்னால அது இலைகள் எல்லாம் சுருக்கிக்கும். அப்போ அது மாதிரி ஒரு வகையான பூ இருந்திருக்குன்னு இங்கே நமக்கு சொல்ல தெரிகிறது. அப்படி மோப்ப குழையும் அனிச்சம். ஆக அந்த அனிச்சப்பூவை மூக்கின் அருகே கொண்டு போய் நுகர்ந்தால் மட்டுமே அது என்ன ஆகும்னா வாடி போய்விடும். முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அதுபோல முகம் மாறுபட்டு மலர்ச்சி இல்லாமல் விருந்தினர்களை பார்த்தால் அவர்கள் மனம் வாடி அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார்கள். ஆக இதில் என்ன ஒரு சிறப்புனா, இது நுகர்ந்தால் மட்டும்தான் வாடும், அதை கண்ட மாத்திரத்திலேயே விருந்தினர்கள் ஓடிவிடுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அனிச்சப்பூவை விட விருந்தினர்கள் மென்மையானவர்கள் என்று இந்த இடத்திலே சொல்லுகிறார். மோப்பக்குழையும் அனிச்சம் என்பது ஓமானம், நோக்கக்குழையும் விருந்து என்பது ஓமேயம், முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து என்பது ஓமேயம், இடையிலே ஓம உருவு மறைந்து வருவதனால இது எடுத்துக்காட்டு ஓமேனி. என்ன அப்படின்னா, இந்த விருந்து என்பது தமிழர் பண்பாட்டில் உச்சமான பண்பாடு. கண்ணகி கணவனை பிரிந்து தன்னுடைய வீட்டில் தனியாக இருக்கிறார். அப்போ இருக்கும்போது அவள் என்ன செய்ய முடியலன்னு சொல்லி தன்னுடைய கணவன் மதுரைக்கு அழைச்சிட்டு போய், அப்பா உனக்கு எவ்வளவு தீமையெல்லாம் செய்த, நீ எப்படிமா பொறுத்திருந்தேன்னு கேட்குறான் கோவலன். அப்போ சொல்கிறா, அறவோர் கழித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர் கதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை, இல்லறக் கடமையாக இருக்கின்ற இதை செய்ய இயலாமல் போய்விட்டது என்பதற்காகத்தான் வருந்தினேனே தவிர நான் உடல் சுகத்திற்காக உங்களை நினைத்து வருந்தவில்லை. அப்போ இல்லறத்தின் கடமை என்ன? அறவோர் கழித்தல் அந்தனர் ஓம்பல் துறவோர் எதிர்த்தல் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடல் என்பதை இளங்கோவடிகள் அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அந்த இளங்கோவடிகளுடைய காலத்தை ஒட்டியோ முன்பின்னோ வாழ்ந்தவர் வள்ளுவர். அதையே இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி.